இதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார், அரசியலுக்காக கச்சத்தீவை பேசுறாங்களாம். இதுக்கு முன்னால ஏன் நீங்க மீட்டெடுக்கல? நீங்க எத்தனை வருடம் ஆட்சியில் இருந்தீர்கள்? ஏன் அதை தாரை வார்த்தீர்கள்? மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் உங்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்று தொட நடுங்கி கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க. ஆனா இன்று அதே கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நினைத்தால் இது அரசியலுக்காக என்று சொல்கிறீர்கள். ஏதோ இவங்கெல்லாம் அரசியலுக்காக எதுவுமே சொல்லாதது போல. சரி, டி நகருக்கு வருவோம், சவுத் சென்னைக்கு வருவோம். 2 நாட்களாக நான் பள்ளிக்கரணை, கோயிலம்பாக்கம் போன்ற இடங்களில் நான் பிரயாணம் செஞ்சேன். எந்த அடிப்படை கட்டமைப்பும் கிடையாது, எந்த மழைநீர் வடிகாலும் கிடையாது, எந்த காவாயும் கிடையாது, எந்த சாக்கடையை எடுத்து செல்லுகின்ற சரியான கால்வாய்கள் கிடையாது. என்ன கட்டமைச்சீங்க? சென்னையில் என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தீர்கள்? போய் பார்த்தாதான் தெரியும். இதுல வேற சிங்கார சென்னையா, சிங்கப்பூரா மாற்றுவார்களாம் சொல்லி எவ்வளவு காலம் ஆச்சு. ஆனா இன்று சென்னை அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் வெள்ளம் வரும்போது மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால இந்த பகுதியில் இன்னொன்று, இந்த இணையதள வாசிகள் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன? 200 ஊபிஸா? 200 ஊபிஸ். அந்த 200 ஊபிஸ் என்ன செய்யறாங்கன்னா, நான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த கோயிலம்பாக்கம் கால்வாயை சுத்தப்படுத்தினாதான், அந்த சுத்தப்படுத்தாததுனாலதான் மாம்பாக்கம், மாடம்பாக்கம், கோயிலம்பாக்கம், அதே மாதிரி பள்ளிக்கரணை, வேளச்சேரி, இங்க எல்லாம் வெள்ளம் வந்தது. இந்த ஒரு கால்வாயை ஆகாச தாமரையை எடுத்திருந்தா உங்களுக்கு வெள்ளம் வந்திருக்காது. சுத்தி குப்பை கிடக்குது. இதை நீக்கணும்னு சொன்னா இணையதளத்தில் எழுதுறாங்க. நீ என்ன கவுன்சிலருக்கு நிக்கிறியா? ஐயா, கவுன்சிலர் வேலையை உங்க எம்பி செய்யலன்னு தானே நாங்க சொல்றோம். கவுன்சிலரை உங்க எம்பி கட்டாயப்படுத்தலன்னு தானங்க சொல்றோம். அப்ப கவுன்சிலர் வேலை அப்படியே கிடக்கலாமா குப்பை? ஆக நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒரு அநாகரிகமான அரசியல். இணையதளத்தை திறந்தா, ட்விட்டரை திறந்தா, இந்த 200 ஊபிஸ் இருக்காங்க பாருங்க, அசிங்க அசிங்கமா எழுதுறாங்க. முதல்ல ஸ்டாலின் அதை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி மேடைகளில் வரம்பு மீறி பேசக்கூடாதோ அதே போல இணையதளத்திலும் வரம்பு மீறி பதிவு செய்யக்கூடாது என்று தொண்டர்களுக்கு சொல்லுங்க. பாவம், தொண்டர்கள் இல்ல, தொண்டர்கள் இருந்தா மரியாதையா நடப்பாங்க. இவர்கள் யார்? யூபிஸ், 200 யூபிஸ். ஆக இவங்களை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் யூபிஸ் வச்சுதான் நாங்களும் நடத்துறோம். ஏன்னா உடன் பிறவா சகோதரர்களை வைத்து அதான் எங்களோட யூபிஸ். அதனால நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் வெற்றி பெறும். அதில் தென் சென்னையில் நிச்சயமாக தாமரை மலர்ந்தே தீரும். அது எந்தவித சந்தேகமும் இல்லை.